வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய தத்துவத்தில் அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய கவலை ஒன்று எழுதியிருப்பாங்க. அதாவது பிறருடைய ஏச்சு, பேச்சு, ஏளனமான சொற்கள் நம்மை மனதை புண்படுத்தும். நிச்சயமாக இது காந்தியடிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொன்னால் சிறப்பாக இருக்கும். அவர் தன்னுடைய பேத்தி வயதில் உள்ள 2 பெண்களை தோள் மீது கை போட்டு மீட்டிங் எங்கே போனாலும் கூட்டங்களுக்கு அந்த 2 பெண்மணி அழைத்து கொண்டு போவார். காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் காந்தியை தொட்டு பேசலான்னு வருவாங்க. பெண்கள் இருக்கிற போது பயந்து கொஞ்சம் 1 அடி 2 அடி தூரம் இருப்பாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பேத்தி ஒத்த 2 பெண்களை அழைத்து கொண்டு போவார் மீட்டிங். ஆனால் அதை கூட சமுதாயத்தில் விமர்சிக்கிறார்கள். இந்த வயதான பெரியவருக்கு புத்தி பார்த்தியா, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை தோள் மேலே கை போட்டு அழைச்சின்னு போகிறாருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அதை தாங்க முடியாமல் தன்னுடைய சம்மந்தி ராஜகோபால் ஆச்சாரி, அவர் ராஜாஜி தமிழ்நாட்டில் இருக்கிற, அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்போல்லாம் போஸ்ட் கார்டு. அதை எழுதி, என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது, நான் என்ன செய்வது அப்படின்னு. ராஜாஜி அதற்கு பதில் எழுதுகிறார். இதில் உண்மை இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏன் அதற்காக வருத்தப்படுகிறீர்கள்? அதனால் அந்த கவலையை தூக்கி வெளியில் எறியுங்கள். எதற்கும் கவலைப்படாமல், உங்களுக்கு தெரியும் நீங்கள் நியாயமானவர் என்று, அது போதும். மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அவருக்கு ஆறுதல் கூறி ஒரு கடிதம் எழுதின பிறகு அதை பற்றி கவலைப்படுவதில்லை காந்தியடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாமும் பிறருடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும். அந்த அடிப்படையில் கவியரசர் கண்ணதாசன் இதற்கேற்ற மாதிரி ஒரு கவி எழுதியிருப்பார். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி, கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கமுண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயமுண்டு, கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, மனசுக்கு தேவை உன் மனசுக்கு தேவை நில சாட்சி. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று கூறு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.